மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரை சொல்ல மாட்டேன் விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யலாம் தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்ருட்டி தொகுதி பகண்டை, பெரிய பகண்டை, சின்ன பகண்டை, குமாரமங்கலம், தொரப்பாடி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும் தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யலாம் தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கும் மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் நாங்கள் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை, துயரத்தை, வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு நீ கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்றங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த பணியை அவர்கள் செய்ய தவற விட்டு விட்டார்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்வடிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இந்த இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. காரணம், இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள். ஒரு மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த சுரங்க ஏலத்தை நடத்துகின்றார்கள். இல்ல அவை ஒரு கருத்தை கேட்டுக்கிட்டோம். இருங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரணும். நீங்க எவ்வளவு முழு கருத்து ஒரு செய்தியை அவங்க கருத்தையும் கேட்டு நீங்க பேச போறீங்க. அதாவது ஒரு செய்தியை திருப்பி திருப்பி தவறான செய்தி பதிவு செய்யறீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க கடிதம் எழுதுறீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல, அவங்க என்ன செய்யறாங்க அது தெரியல, இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது. உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்க வேற தனி தீர்மானம் போட்டோ அல்ல அப்படி கேட்கலாம். ஆக இதில் என்ன சொல்லுவாங்க தீர்மானங்கள்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்க வைக்கல போடல அப்படின்றாரு. இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதான் MMDR சொல்லுவாங்க. அந்த ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க. யாரையும் கேட்கல. திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்தாங்கன்னா அந்த கனிமத்தை டங்ஸ்டனை
ஏலம் விடுகிற அதிகாரம் அது என்ன சொல்றாங்க, அந்த சிரித்துட்டு நமக்கு சொல்றாங்க, ஏலம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு. இதை விட கேவலம் இல்ல அர்த்தம் சொல்றாங்க, ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு. ஆக ஆண்டான் அடிமை, இது சுயமரியாதைக்காக கூட்டப்பட்ட சவால். இது கனிம வளம் மட்டும் போல நம்முடைய மானமே இதுல போச்சு. ஆக நான் ஏலம் விட்டுடுவேன், ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் தனது 28/11/2004 கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதினார். பிரதமரும் பேசாமட்டார். ஏன்? இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரபாகரம் ஆகியனால நாங்க எல்லாத்தையும் செய்யாமல் நாங்க செய்திருவோம். நீங்களே என்ன பேச போறீங்க சொல்றீங்க, தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை, தெரிய வருகிறது. அதனால ஒரு தப்பா நான் சொல்லல. நீங்கள் முதலமைச்சர் இருந்துங்க, நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சைன்னு சொல்றாரு. நாங்க கேட்கறதை நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதனால தெரிய வருதுன்னு நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு தீர்மானம் இப்பதானே வருது, இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? இல்ல அவங்க அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க. எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே. பேரவைத் தலைவர்களே, தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரி சொல்ல மாட்டேன் விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அவை எதிர்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்கவர், முதலமைச்சர் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதினார், அது உங்களுக்கு அனுப்பணுமா? என்ன சார் நியாயமா இருக்கு? நீங்க ஒண்ணு கேட்கற சார், இது ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சொல்லி விடுங்க சார், முடிச்சுடலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று இப்பொழுது அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள்.